கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் உலகமெங்கும் பெண்கள் தினமாக ஆசரித்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? நம்ம அனைவருக்கும் தெரியும், மார்ச் மாதம் 8ஆம் தேதி உலக மகளிர் தினமாக நாம் ஆசரித்து கொண்டிருக்கிறோம். தேசத்திலே பெண்கள் எல்லா நிலையிலும் முன்னுக்கு வந்திருக்கிறாங்க இல்லையா? நம்ம நாட்டை எடுக்கும்போது, நம்ம இந்திய தேசத்தை எடுக்கும்போது ஜனாதிபதி பெண் ஆண்டு கொண்டு இருக்கிறாங்க. இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர் பெண்ணாக இருந்திருக்கிறாங்க. முதலமைச்சர்கள் நிறைய மாநிலங்களில் முதலமைச்சர்கள் பெண்ணாக இருந்திருக்கிறாங்க. இன்னும் என்ன, விண்வெளிக்கே கல்பனா அவங்க போயிட்டு வந்திருக்கிறாங்க. இப்படியாக எல்லா துறைகளிலேயும் பெண்கள் முன்னணியிலே நின்று கொண்டு இருக்கிறார்கள். பெண்கள் இல்லாத துறையே இல்லை. அந்த அளவுக்கு பெண்கள் எல்லா விதத்திலும் முன்னிலையிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பெண்களை குறித்து நம்ம பெண்களுக்கு முதல் உரிமையை கொடுத்து தேசத்திலேயும் நடத்தி கொண்டு இருந்துகிட்ருக்கிறாங்க. அநேக பெண்கள் இப்படியாக எல்லா முன்னிலைமையிலும் இருந்து கொண்டு இருக்கும்போது, வேதாகமத்தில் சொல்லப்பட்ட ஒரு பெண்மணியை குறித்து நாம் இன்றைய தினம் நம்ம தியானிக்கலாம், சிறிது சிந்திப்போம். சரியா? வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு பெண்மணி. அதற்கு முன்னதாக நம்ம ஒரு ஜெபித்து நம்ம அதுக்கு கடந்து செல்வோம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நாள் ஆண்டவரே மகளிர் தினமாக உலகமெங்கும் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே வேதத்திலே சொல்லப்பட்ட ஒரு பெண்மணியை குறித்து நாங்கள் ஒரு சில வார்த்தைகளை தியானிப்பதற்காக இருக்கிறோம் சுவாமி. இந்த வார்த்தை பேசக்கூடிய ஒவ்வொருவரோடும், கேட்கக்கூடிய ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் கிரியை செய்யட்டும் சுவாமி. ஒவ்வொருவரும் பெண்கள் எழுந்து முன்னேறி செல்ல கர்த்தர் உதவி செய்யுங்க. தொடர்ந்து கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, வேதத்திலே சொல்லப்பட்ட ஒரு பெண், அவளை எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சது தான். யார் என்றால் ரூத்தின் புத்தகம் ஒன்று இருக்கிறது. 4 அதிகாரங்களை கொண்ட அந்த ரூத்தின் புத்தகம். அதிலே அந்த ரூத்தை குறித்து நாம் இன்றைய தினம் நம்ம தியானிப்போம். இந்த ரூத் யார் என்றால் ஒரு மோவாபிய தேசத்தை சேர்ந்த ஒரு பெண். அப்போது பெத்லெகேம் என்ற ஊரிலே நகோமி என்ற ஒரு குடும்பத்தோடு வசித்து வந்து கொண்டிருக்கிறாங்க. நகோமியின் குடும்பம், நகோமியின் கணவர், 2 ஆண் பிள்ளைகள். இவர்கள் பெத்லெகேமிலே வசித்து வந்து கொண்டிருக்கிறாங்க. பெத்லெகேமிலே பஞ்சம் வருகிறது. தேசத்திலே பஞ்சம் மிகுதியாகுது. இந்த பஞ்சத்தினால இவங்க என்ன பண்ணுறாங்க, செழிப்பை தேடி மோவாப் தேசத்திற்கு புறப்பட்டு செல்கிறார்கள். குடும்பத்தோட நகோமி குடும்பம் மோவாப் தேசத்துக்கு வருகிறது. மோவாப் தேசத்திற்கு வந்த குடும்பத்தார் நகோமிக்கு 2 ஆண் பிள்ளைகள். அந்த 2 ஆண் பிள்ளைகளிலேயும் மோவாப் தேசத்தில் பெண் எடுக்கிறார்கள். அந்த 2 மருமக்களில் ஒருவர் பேர் தான் ரூத் என்பவள். 10 வருடங்களாக மோவாபிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த 10 வருடங்களுக்கு பிறகு இந்த நகோமியின் கணவர் மரித்து போகிறார். 2 மகன்களும் மரித்து போகிறாங்க. அப்போது 3 ஆண்களும் இல்லை. இந்த நகோமி 2 மருமகளோடு அங்கே இருக்கிறார். அப்புறம் அந்த நகோமி என்ன சொல்கிறா, இனி நமக்கு மகன்கள் இங்கே இல்லை, புருஷனும் இங்கே இல்லை, இப்போது பெத்லெகேம் ஊருக்கு நான் திரும்பி செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நகோமி அவள் தனிமையாகத்தான் அந்த பெத்லெகேம் ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஆனால் அதை மருமக்களிடம் சொல்லும்போது மருமக்களிடம் சொல்கிறாங்க, நான் வந்து ஊருக்கு திரும்பி போகிறேன், நீங்கள் வந்து உங்கள் தாய் தகப்பன் வீட்டுக்கு நீங்கள் போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு மருமக அதை கேட்டுட்டு சரின்னு சொல்லிட்டு அவள் மாமியாரை முத்தமிட்டுட்டு அவள் கிளம்பி போய்கிறான். இந்த ரூத் மட்டும் இந்த மாமியார் கூடவே இருந்துகிட்ருக்குறான். நல்லா சொல்கிறாங்க நகோமி, நீ போயிடுமா, நீங்கள் வந்து நான் என்ன பண்ண முடியும், உனக்கு நான் எப்படி ஒரு வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்க முடியும், அதனால் நீனும் உன் அப்பா அம்மா வீட்டுக்கு போயிடுன்னு சொல்லும்போது நகோமி ரூத் அதை ஏற்றுக்கவே இல்லை. நான் வந்து உங்களோட தான் வருவேன், உங்களுடைய தேவன் தான் என்னுடைய தேவன், உங்களுடைய ஜனம்தான் என்னுடைய ஜனம், நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அந்த இடத்துல தான் நானும் இருப்பேன், நீங்கள் மறிக்கிற இடத்துல தான் நானும் மறிப்பேன்னு திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே நீங்கள் இதை குறித்து இரட்ட எதுவுமே பேச வேண்டான்னு இந்த மருமகள் இந்த மாமியாரை பார்த்து திட்டவட்டமாக சொன்ன பிறகு அதுக்கு பிறகு இந்த மாமியாருக்கு ஒன்றுமே சொல்ல முடியலை. இந்த காலத்தில் எந்த மருமக்களாவது அப்படி இருக்கிறாங்களா, நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லையா? இந்த ரூத் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மருமகளாக வாழ்ந்திருக்கிறாங்க. சரிம்மா, அப்போ நான் இனி உன்னை ஒன்றும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த நகோமியும் ரூத்துமா அங்கே இருந்து மோவாப் தேசத்துலேருந்து பிரயாணப்பட்டு பெத்லகேம் வந்து சேர்றாங்க. பெத்லகேமில் அப்போ பஞ்சம் எல்லாம் நீங்கி அறுவடை நாட்களாக இருக்கிறது. அந்த டைமில் தான் இவங்க அங்கே வந்து சேர்றாங்க. சரி, வந்து சேர்ந்தாச்சு. நகோமியுடைய இல்லத்திற்கு நகோமி ரூத்தோடு வந்து சேர்ந்துட்டாங்க. வந்து சேர்ந்த பிறகு நகோமிக்கு இவளுக்கு ஒரு வாழ்க்கையே நம்ம இது பண்ணி கொடுக்கணும்னு உள்ள ஒரு எண்ணம் நகோமியுடைய உள்ளத்துக்குள்ளுக்கு வந்துடுது. ஆனால் அதே நேரத்தில் 2 பெண்களும் சாப்பிடணும் இல்லையா? நகோமி வயதானவளாக இருக்கிறபடினால நகோமியை விட்டுட்டு ரூத்து அந்த நாட்களில் ஏதாவது வேலை செய்யணும் அப்படின்னு வீட்டை விட்டு கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போனால் அந்த நேரத்தில் வயல் அறுக்கிற டைம், அந்த வயல் அறுவடை செய்கிற நேரத்தில் அந்த சிந்துகிற கதிர்களை விட்டுருவாங்க. யாருக்கு? அதில் வந்து நிறைய கடவுளுக்குன்னு விட்டுருவாங்க. அதில் நிறைய எளியவர்கள் எல்லாம் வந்து அதை பொறுக்கி கொள்ளுவாங்க. அப்படியாக இந்த ஒரு வயலுக்குள்ள இந்த ரூத்து போய் சேர்றாங்க. இந்த ரூத்து போய் சேர்ந்து ஒரு வயலில் இருந்து எல்லாத்தையும் அந்த வயலில் கண்காணியாக இருக்கிறவர்கிட்ட தன்னுடைய நிலைமையை சொல்லி அங்கே அவங்க எல்லாவற்றையும் பொறுக்கி கொள்ளுகிறாங்க. அந்த நிலம் யாருடைய நிலம் என்றால் போவாஸ் என்பவருடைய ஒரு நிலமாக இருக்கிறது அது. அப்போது அந்த பிறகு அந்த இடத்துல அந்த போவாஸ் என்பவர் அங்கே வந்து பார்க்குறாரு, இது யார் இந்த பெண்மணி புதுசாக இருக்கிறதே என்று சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, இது மோவாபிய ஸ்திரீ நகோமியனுடைய மருமகள், இவள் வந்து இப்படி கேட்டுக்கொண்டாள் என்று. உடனே அவருக்கு இவங்க கண்களில் தயவு கிடைக்குது. ஏன்னா இவ கடவுளுக்கு பயந்தவா, உண்மையாக இருக்கிறா, எந்த காரியத்தை மறைக்கலை, தாழ்மையான குணம் கொண்டவள், அன்பானவள். அப்போ அந்த போவாஸ் சொல்கிறாரு, சரிம்மா நீ வேறு எங்கேயுமே போகாத, ஏன்னா அவள் இளம் பெண்ணாக இருக்கிறாள், வேறு எந்த வயலுக்கு நீ போக வேண்டாம், நீ இவங்களோடைய இந்த வேலைக்காரங்களோடைய நீ இங்கேயே இருந்துக்கோ அப்படின்னு அப்படி சொல்கிறாரு. அப்படி சொல்லிவிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வந்து இவ கொண்டு வந்த நெல் எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே கொடுக்குறா. மாமி ரொம்ப சந்தோஷப்படுகிறாங்க. அப்புறம் எந்த வயலுக்கு நீ போனேன்னு கேட்டால் போவாஸ் என்பவருடைய வயலுக்கு. அப்போது இவ சொல்கிறா, போவாஸ் நம்முடைய சொந்தக்காரரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நகோமிக்கு ஒரு எண்ணம், எப்படியாவது போவாஸ் இன்னும் திருமணம் ஆகாமல் இருக்கிறாரு, நமக்கு ரூத்து இளம் வயதாக இருக்கிறா, இவளுக்கு ஒரு வாழ்க்கை துணையை நம்ம தேடி கொடுக்கணுமே என்னுள்ள ஒரு எண்ணம் இந்த நகோமிக்கு வருது. அப்படி இருக்கும்போது அந்த போவாஸோட பேசுகிறாங்க. பேசி நகோமி என்ன பண்ணுறான்னா, இந்த ரூத்துக்கு எப்படியாவது ஒரு திருமணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லும்போது போவாஸோட பேசி போவாஸ் முறைப்படியாக இந்த ரூத்தை திருமணம் செய்து கொள்ளுகிறார். எதற்காக திருமணம் செய்து கொள்ளுகிறார்? இந்த ரூத்தினுடைய நல்ல குணங்கள், அவளுடைய தாழ்மை, அன்பு, அவள் அந்த தன்னுடைய ஊரை விட்டு வெளியூருக்கு வந்து அந்த தேசத்தில் அந்த மாமியாரை அவள் நேசிக்கிறத பார்த்து, அந்த மாமியாரோட அவள் அன்பு செலுத்துறதை பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப அதிசயம், இப்படியும் ஒரு மருமகளா, இவளுக்கு எப்படியாவது ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லி போவாஸை திருமணம் செய்து வைக்கிறாங்க. போவாஸ் அந்த எந்த வயலிலே அவள் வந்து எல்லாம் பொறுக்கி எடுத்தாலோ அந்த வயலுக்கு உரிமையானவளாக ஆண்டவர் அவளை மாற்றார். ஏன் அப்படி மாற்றுறாரு? அந்த இடத்துல அவளுடைய வாழ்க்கை, அவள் நடந்து கொண்ட விதம், அவள் கடவுளுக்கு பயந்து நடந்தது, அவள் குடும்பத்தை நேசித்தது, அவள் தன் மாமியாரை அரவணைத்து கொண்டது, இந்த எல்லா காரணத்தினால ஆண்டவர் அவளை என்ன செய்கிறாரு?
அவரை அந்த இடத்துக்கு நல்ல ஒரு ஸ்தானத்தில் ஆண்டவர் அந்த ரூத்தை வச்சு வழி நடத்துகிறார். ஆண்டவர் அப்போ அந்த ரூத்தின் வாழ்க்கையை பாருங்கள். இந்த நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம குடும்பத்தாரோடு நம்ம எப்படி இருந்துகிட்ருக்கிறோம், இப்போ ரூத்தை போல் நம்ம வாழ்கிறோமா, குடும்பத்தில் இன்றைக்கி அன்பாக இருக்கிறோமா. திருமணம்னு ஒன்று ஆச்சுன்னா உடனேயே கணவனும் மனைவியும் தனியாக இருக்கணும்னு தான் இன்றைக்குள்ள காலத்தில் எல்லாம் விரும்புகிறாங்க. அந்த மாமன் மாமிக்கு நம்ம செய்யணும், அந்த பணிவிட செய்யணுள்ள எண்ணம் அந்த காலத்தில் யாருக்குமே கிடையாது. இன்றைக்குள்ள உலகம் அப்படி தான் போயிட்டுருக்கு. ஆனால் அந்த பெண், அந்த மோவாபிய நாட்டை சேர்ந்த அந்த பெண் பெத்லகேம் ஊரில் உள்ள தன் மாமியை அவ்வளவாக அவள் பாதுகாத்து கொண்டதன் நிமித்தம் ரூத்து சரித்திரத்திலே இடம்பெறுகிறாள். எப்படி சரித்திரத்தில் இடம்பெறுகிறாள் என்று பார்த்தால், மத்தேயு 1ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் வரலாறு, ஜனன வரலாறு அதில் இருக்குது. அந்த இடத்துல ரூத்தின் பெயர் அந்த இடத்துல இடம்பெறுகிறது. எல்லா பெண்களின் பெயரும் பைபிளில் இடம்பெறலை. ஆனால் அவருடைய வம்ச வரலாறு பார்க்கும்போது ஓபேத்தின் மகன் போவாஸ், போவாஸின் மனைவி ரூத் அப்படின்னு உள்ள ஒரு பேர் அந்த இடத்துல இடம்பெற்றிருந்துட்டுருக்குது. அப்போது அவ்வளவுப்பட்ட பைபிளில் ஒரு பேர் இடம்பெறணும்னு உள்ள அளவுக்கு ஆண்டவர் அந்த ரூத்தை உயர்த்தி இருப்பார் என்றால் அந்த ரூத்தின் நிலைமை என்ன? அவள் எப்படி ஆண்டவரை நேசித்திருப்பா, ஆண்டவரோட அன்பாக இருந்திருப்பா இல்லையா? இன்று நாம் எப்படி வாழ்கிறோம்? இந்த ரூத்தை போல நாம் வாழ்கிறோமா? இந்த ரூத்தை போல நம்மளும் இன்றைக்கி குடும்பத்தில் அன்பாக இருக்கிறோமா? நாம் அப்படி வாழ வேண்டும் பிரியமானவர்களே. அனைவரும் பெண்களாகிய நாம் இந்த ரூத்தை போல நம்ம குடும்பத்திலே அன்பு செலுத்துகிற மகளாக, கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு மகளாக ஆண்டவரோடு இணைந்து நம்ம வாழும்போது கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தருவார். ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கும் என்பதிலே சிறிதளவும் சந்தேகமே இல்லை. சரியா? நம்ம இந்த பெண்கள் தின நாளில் இந்த ரூத் எப்படி ஒரு வீராங்கனை, இவள் ஒரு வீராங்கனை என்று நம்ம அவளை சொல்லலாம். ஏன்னா ஒரு தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்திற்கு ஒரு பெண் வருகிறாள் என்றால் அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் இல்லையா? இன்றைக்கி நம்ம இங்கே இருந்துட்டு பக்கத்தில் நம்ம போனோன்னா எப்படி நம்ம தனியாக போக முடியும்னு நம்ம நினைக்கிறோம். இன்றைக்குள்ள பெண்கள் அப்படி பயப்படுற பெண்களும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவளுடைய தேசமானது மோவாப் தேசம். அதை விட்டு அவள் பெத்லகேமுக்கு கடந்து வருகிறாள் என்றால் தன் இனஜன பந்துக்களை எல்லாவற்றையும் விட்டு அவள் தன் மாமியோட மட்டும் அவள் கடந்து வருகிறாள் என்றால் அது ஒரு பெரிய அவளுக்குடைய தைரியம் தானே. அவள் ஒரு வீராங்கனையாக இருந்தனால தானே அவள் அப்படி வந்திருக்க முடியும் இல்லையா? கடவுளுக்கு பயப்படுகிறா, தைரியமான ஒரு பெண்ணாக இருக்கிறா, குடும்பத்தில் அன்பு செலுத்துகிற பெண்ணாக இருக்கிறா, மாமியாரை நேசிக்கிற ஒரு மகளாக இருக்கிறா. இவையெல்லாம் செய்யும்போது ஆண்டவர் அவளை அதிகமாகவே ஆசீர்வதிக்கிறார். சரியா? அதனால் இப்படிப்பட்ட பெண்களாக நாமளும் வாழ்வோம். இப்படிப்பட்ட பெண்களாக இந்த நாளிலே உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு ஹெவன் டிவி குடும்பத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருக்கும், அனைத்து பெண்களுக்கும் ஹெவன் டிவி குடும்பத்தின் சார்பாக அனைவருக்கும் பெண்கள் தின வாழ்த்துக்கள். ஜெபித்து முடிப்போமா? அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ பேர் இதை ஆன்லைன்லேயே பார்த்து கொண்டு இருப்பார்கள் சுவாமி. இந்த பெண்கள் தினத்தை முன்னிட்டு அனைத்து பெண்களுக்கும் ஆண்டவரே இந்த காரியத்தை ரூத்தை போல தானும் இருக்க வேண்டும், மன தைரியமாக இருக்க வேண்டும், ஒரு வீராங்கனையாக இருக்க வேண்டும், கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும், தன் குடும்பத்தை நேசிக்க வேண்டும் என்றுள்ள எண்ணம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுத்தரல வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. கர்த்தர் இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.